Hi students, I'm so happy to see you all once again. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு உங்களெல்லாம் பார்க்குறதுல. நீங்களும் ரொம்ப ஹாப்பியாக அடுத்து கவர்மெண்ட் என்ன நம்ம அதை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கறதுக்கு வந்திருக்கீங்க. ஓகே, ஸோ நம்ம லாஸ்ட் மாடியூலில் என்ன பார்த்தோம்? மாடியூல் 6ல் நேருஸ் குர்தா எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ வந்து நேருஸ் குர்தாவோட லே அவுட் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் ஸ்லைட் வித் ஹாப்பினஸ். ஓகே, let's change the slide. Okay, நேருஸ் குர்தா ஞாபகம் வந்துச்சு. ஸ்லைடை பார்த்த உடனே நேரு போட்டிருக்க குர்தாவோட கன்ஸ்ட்ரக்ஷன் தான் நம்ம ஆரம்பிச்சோம். ஸோ இப்போ வந்து இந்த லே அவுட் என்ன பண்ண போறோம்னா டபுள் ஃபோல்டு லே அவுட் போட்டிருக்கோம். ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறோம், ஃபோல்டில் ஃப்ரண்ட் பார்ட் பேக் பார்ட் போடுறோம். அதே மாதிரி ஓப்பனில் ஸ்லீவ் போடுறோம். தென் சைனீஸ் மேண்ட்ரின் காலர் 2 பீஸ் தேவைப்படும். ஸோ அதனால இந்த டபுள் ஃபோல்டு லேயரில் அப்பர் ஒன் அண்டர் ஒன் 2 லேயர் நமக்கு கிடைச்சிடும். ஓகே, சைனீஸ் மேண்ட்ரின் காலரை நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டாண்ட் காலர்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான கொஷின், டெஸ்ட்டுக்கு வந்தால் ஞாபகம் வச்சுக்கோங்க. சைனீஸ் மேண்ட்ரின் காலரை வந்து ஸ்டாண்ட் காலர்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து இதில் ஃப்ரண்ட்டு பேக்கு வச்சுட்டோம். ஸோ ஸ்லீவ் வச்சுட்டோம். ஸ்லீவ் வந்து நமக்கு ஃப்ரண்ட் ஒன் பேக் ஒன் சாரி லெஃப்ட் ஒன் ரைட் ஒன் தேவைப்படும். 2 லேயராக இது இந்த பேட்டர்ன் லே அவுட் இருக்கிறதுனால இது ஒன் டைம் வரைஞ்சாலே போதும். 2 டைம்ஸ் நமக்கு கிடச்சிடும். அடுத்து வந்து இந்த சைனீஸ் மேண்ட்ரின் காலர் போடணும். உள்ள வந்து கேன்வாஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, ஸோ டபுள் லென்த் வைஸ் ஃபோல்டு லே அவுட். இந்த லே அவுட்டோட பேர் என்ன? டபுள் லென்த் வைஸ் ஃபோல்டு லே அவுட் நம்ம சொல்லுவோம். அடுத்து இதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது? ஃப்ரண்ட் பார்ட், பேக் பார்ட், ஸ்டாண்ட் காலர் அண்ட் ஃபுல் ஸ்லீவ். ஓகே, இதெல்லாம் தான் இதோட ஸ்டைல் ஃபீச்சர்ஸ். ஓகே, நாட் ஸ்டைல் ஃபீச்சர், இதோட காம்பனன்ட்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மூவ் டு த நெக்ஸ்ட். நேருஸ் குர்தாக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது? பேட்டர்ன் தேவைப்படுது, காட்டன் தேவைப்படுது, மார்க்கிங் சார்ட் அண்ட் தென் ஃபேப்ரிக் வித் 92 சென்டிமீட்டர்ஸ் இருக்கிற ஃபேப்ரிக் கிடைக்கும். காட்டன் நார்மலாக 92 சென்டிமீட்டர்ஸ் இருக்கும். இது சப்போஸ் இது வந்து ஜீன்ஸ் கிளாத் லைக் பேண்ட் கிளாத் அந்த மாதிரி இருக்கிற கிளாத்லாம் வந்து 110 சென்டிமீட்டர்ஸ் இருக்கும். அண்ட் தென் சியர்ஸ், மெஷரிங் டேப், ஷூயிங் த்ரெட் அண்ட் தென் நிடில் நம்பர் 14 to 16, ஸ்டிச் பெர் இன்ச் 12. ஓகே, ஸோ இதெல்லாம் நீடல் மெட்டீரியல். அண்ட் தென் லேயிங் அண்ட் மார்க்கிங். ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரெட் த ஃபேப்ரிக் ஆன் த டேபிள் டு ஃபார்ம் த லே கிரியேட் பண்ணுறதுக்காக டேபிளில் கிளாத்தை விரிக்கிறோம். பிளேஸ் within all the patterns to the following methods. இந்த லே பண்ண கிளாத் மேலே பேட்டர்ன்ஸ் வச்சு அதை என்ன செய்யறோம்னா பின் பண்ணி வைக்கணும். பிளேஸ் த பாடி பீஸ், ஃபர்ஸ்ட் பாடி பீஸ் பிளேஸ் பண்ணிக்கோங்க. பிளேஸ் த ஸ்லீவ் பீஸ் பிளேஸ் பண்ணி ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. பிளேஸ் த காலர் பீஸை பிளேஸ் பண்ணி ட்ரேஸ் பண்ணிக்கணும். இது போக நமக்கு வந்து எங்கேயாவது பைப்பிங் அந்த மாதிரி அடிஷ்னல் டிசைன்ஸ் தேவைப்படும். அந்த ரிமைனிங் பீஸில் கட் பண்ணிக்கலாம். Alone mark the desired seam allowance and hem allowance around the pattern. ஸோ seam allowance, hem allowance வந்து பேட்டர்ன் சுற்றி விட்டுட்டு நம்ம என்ன செஞ்சுக்கணும், ட்ரா பண்ணிக்கணும். And remove the pin and pattern and cut the outline of the patterns which are already marked. நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணியிருந்த இடத்தை திருப்பி கட் பண்ணி ரெடி பண்ணிக்கணும். ஓகே, ஸோ நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணி பண்ணுறதுனால நிறைய மெட்டீரியல் மிச்சம் பண்ணலாம். மார்க் பண்ணாலும் நிறைய மெட்டீரியல்ஸ் வேஸ்ட் ஆகும். ஸோ கவனமாக நம்ம பண்ண வேண்டிய விஷயம். ஓகே, ஸோ மார்க் பண்ணிட்டோம். அடுத்து வந்து கன்ஸ்ட்ரக்ஷன். ஸ்டிச் த 2 pieces placket at the front placket opening. ஸோ placket open எங்கே வரப்போதோ அந்த இடத்துல என்ன செய்யறோம், 2 pieces ஆஃப் placket அட்டாச் பண்ணி placket open வச்சுக்கிறோம். and then join the front and back with shoulder seam. ஓகே, ஷோல்டரை கனெக்ட் பண்ணுற மூலமாக ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை என்ன செஞ்சுக்கிறோம், ஜாயின் பண்ணிக்கிறோம். Join the finish bottom of sleeve by hemming. Sleeve join பண்ணிட்டு அதோட பாட்டம் வந்து hem பண்ணிக்கணும். ஓகே, and join the sleeves with பாடிஸோட ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் த காலர் அட் த நெக் லைன். ஓகே, ஆல்ரெடி நம்ம வந்து ஸ்லீவ் ஓப்பன் ஃபினிஷ் பண்ணி வச்சிருக்கனால நெக் லைன்ல அப்படியே வந்து சைனீஸ் மேண்ட்ரின் காலர் ஸ்டிச் பண்ணிடலாம். அட்டாச் த சைட் சீம் ஆன் தி both side of the finish the bottom hemல வந்து நம்ம என்ன செய்யறோம், எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி பாட்டம் ஹெம் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். ஓகே, அண்ட் தென் the garment was finished. இப்படிதான் அந்த garment ஸ்டிச் பண்ணி வைக்கிறோம். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா மாடியூல் 7ல நேருஸ் குர்தாவோட லே அவுட் பார்த்தோம். மாடியூல் 8ல வந்து
ஜீன்ஸ் பார்க்க போகிறோம். ஜீன்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், ஒரு டைட் ஃபிட்டிங் கார்மெண்ட். ஜீன்ஸ் மெட்டீரியல் வந்து ரொம்ப லாங் லைஃப் உழைக்கிற மாதிரி ஜீன்ஸ் மெட்டீரியல் இருக்கும். ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட். Thank you students. Let's meet in the module 8. So be happy, be safe, be home. Thank you students. Hi students, I'm so happy to see you all once again. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு உங்களால் பார்க்குறதுல. நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக அடுத்த கவர்மெண்ட் என்ன நம்ம அதை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கறதுக்கு வந்திருக்கீங்க. ஓகே, ஸோ நம்ம லாஸ்ட் மாடியூலில் என்ன பார்த்தோம், மாடியூல் 6ல் நேருஸ் குர்தா எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ வந்து நேருஸ் குர்தாவோட லே அவுட் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் ஸ்லைட் வித் ஹாப்பினஸ். ஓகே, let's change the slide. Okay, நேருஸ் குர்தா. நேருஸ் குர்தா ஞாபகம் வந்துச்சு, ஸ்லைடை பார்த்த உடனே நேரு போட்டிருக்க குர்தாவோட கன்ஸ்ட்ரக்ஷன் தான் நம்ம ஆரம்பிச்சோம். ஸோ இப்போ வந்து இந்த லே அவுட் என்ன பண்ண போகிறோம்னா, டபுள் ஃபோல்டு லே அவுட் போட்டிருக்கோம். ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறோம், ஃபோல்டில் ஃப்ரண்ட் பார்ட் பேக் பார்ட் போடுறோம். அதே மாதிரி ஓப்பனில் ஸ்லீவ் போடுறோம். தென் சைனீஸ் மேண்ட்ரின் காலர் 2 பீஸ் தேவைப்படும். ஸோ அதனால இந்த டபுள் ஃபோல்டு லேயரில் அப்பர் 1 அண்டர் 1 2 லேயர் நம்மளுக்கு கிடைச்சிடும். ஓகே, சைனீஸ் மேண்ட்ரின் காலரை நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டாண்ட் காலர்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான கொஷின், டெஸ்ட்டுக்கு வந்தால் ஞாபகம் வச்சுக்கோங்க. சைனீஸ் மேண்ட்ரின் காலரை வந்து ஸ்டாண்ட் காலர்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து இதில் ஃப்ரண்ட்டு பேக்கு வச்சுட்டோம். ஸோ ஸ்லீவ் வச்சுட்டோம். ஸ்லீவ் வந்து நமக்கு ஃப்ரண்ட் 1 பேக் 1 சாரி லெஃப்ட் 1 ரைட் 1 தேவைப்படும். 2 லேயராக இது இந்த பேட்டர்ன் லே அவுட் இருக்கிறதுனால இது ஒரு 1 டைம் வரைஞ்சாலே போதும். 2 டைம்ஸ் நமக்கு கிடச்சிடும். அடுத்து வந்து இந்த சைனீஸ் மேண்ட்ரின் காலர் போடணும். உள்ள வந்து கேன்வாஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, ஸோ டபுள் லென்த் வைஸ் ஃபோல்டு லே அவுட். இந்த லே அவுட்டோட பேர் என்ன, டபுள் லென்த் வைஸ் ஃபோல்டு லே அவுட் நம்ம கொடுப்போம். அதுக்கு இதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, ஃப்ரண்ட் பார்ட், பேக் பார்ட், ஸ்டாண்ட் காலர் அண்ட் ஃபுல் ஸ்லீவ். ஓகே, இதெல்லாம் தான் இதோட ஸ்டைல் ஃபீச்சர்ஸ். ஓகே, நாட் ஸ்டைல் ஃபீச்சர், இதோட காம்பனன்ட்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மூவ் டு த நெக்ஸ்ட். நேருஸ் குர்தா. நேருஸ் குர்தாக்கு என்னென்ன வெட்டர் மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது, பேட்டர்ன் தேவைப்படுது, காட்டன் தேவைப்படுது, மார்க்கிங் சாக் அண்ட் தென் ஃபேப்ரிக் வித் 92 சென்டிமீட்டர்ஸ் இருக்கிற ஃபேப்ரிக் கிடைக்கும். காட்டன் நார்மலாக 92 சென்டிமீட்டர்ஸ் தான் இருக்கும். இது சப்போஸ் இது வந்து ஜீன்ஸ் கிளாத் லைக் பேண்ட் கிளாத் அந்த மாதிரி இருக்கிற கிளாத்லாம் வந்து 110 சென்டிமீட்டர்ஸ் இருக்கும். அண்ட் தென் சியர்ஸ், மெஷரிங் டேப், ஷூயிங் த்ரெட் அண்ட் தென் நிடில் நம்பர் 14 to 16, ஸ்டிச் பெர் இன்ச் 12. ஓகே, ஸோ இதெல்லாம் நீடல் மெட்டீரியல். அண்ட் தென் லேயிங் அண்ட் மார்க்கிங். ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரெட் த ஃபேப்ரிக் ஆன் த டேபிள் டு ஃபார்ம் த லே. லே கிரியேட் பண்ணுறதுக்காக டேபிளில் கிளாத்தை விரிக்கிறோம். பிளேஸ் வித்தின் ஆல் த பேட்டர்ன்ஸ் டு த ஃபாலோயிங் மெத்தட். இந்த லே பண்ண கிளாத் மேலே பேட்டர்ன்ஸ் வச்சு அதை என்ன செய்யறோம்னா பின் பண்ணி வைக்கணும். பிளேஸ் த பாடி பீஸ். ஃபர்ஸ்ட் பாடி பீஸ் பிளேஸ் பண்ணிக்கோங்க. பிளேஸ் த ஸ்லீவ் பீஸ் பிளேஸ் பண்ணி ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. பிளேஸ் த காலர் பீஸை பிளேஸ் பண்ணி ட்ரேஸ் பண்ணிக்கணும். இது போக நமக்கு வந்து எங்கேயாவது பைப்பிங் அந்த மாதிரி அடிஷ்னல் டிசைன்ஸ் தேவைப்படும், அந்த ரிமைனிங் பீஸில் கட் பண்ணிக்கலாம். அலோன் மார்க் த டிசைர்டு சீம் அலவன்ஸ் அண்ட் ஹெம் அலவன்ஸ் அரௌண்ட் த பேட்டர்ன். ஸோ சீம் அலவன்ஸ் ஹெம் அலவன்ஸ் வந்து பேட்டர்னை சுற்றி விட்டுட்டு நம்ம என்ன செஞ்சுக்கணும், ட்ரா பண்ணிக்கணும். அண்ட் ரிமூவ் த பின் அண்ட் பேட்டர்ன் அண்ட் கட் தி அவுட்லைன் ஆஃப் தி பேட்டர்ன்ஸ் விச் ஆர் ஆல்ரெடி மார்க்குடு. நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணியிருந்த இடத்த திருப்பி கட் பண்ணி ரெடி பண்ணிக்கணும். ஓகே, ஸோ நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணி பண்ணுறதுனால நிறைய மெட்டீரியல் மிச்சம் பண்ணலாம். மார்க் பண்ணாலும் நிறைய மெட்டீரியல்ஸ் வேஸ்ட் ஆகும். ஸோ கவனமாக நம்ம பண்ண வேண்டிய விஷயம். ஓகே, ஸோ மார்க் பண்ணிட்டோம். அடுத்து வந்து கன்ஸ்ட்ரக்ஷன். ஸ்டிச் த 2 pieces placket at the front placket opening. ஸோ placket open எங்கே வரப்போதோ அந்த இடத்துல என்ன செய்யறோம், 2 pieces ஆஃப் placket அட்டாச் பண்ணி placket open வச்சுக்கிறோம். and then join the front and back with shoulder seam. ஓகே, ஷோல்டரை கனெக்ட் பண்ணுற மூலமாக ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை என்ன செஞ்சுக்கிறோம், ஜாயின் பண்ணிக்கிறோம். ஜாயின் த ஃபினிஷ் பாட்டம் ஆஃப் ஸ்லீவ் பை ஹெம்மிங். ஸ்லீவ் ஜாயின் பண்ணிவிட்டு அதோட பாட்டம் வந்து ஹெம் பண்ணிக்கணும். ஓகே, அண்ட் ஜாயின் த ஸ்லீவ்ஸ் வித் பாடிஸோட ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் த காலர் அட் த நெக் லைன். ஓகே, ஆல்ரெடி நம்ம வந்து ஸ்லீவ் ஓப்பன் ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கனால நெக் லைனில் அப்படியே வந்து சைனீஸ் மேண்ட்ரின் காலர் ஸ்டிச் பண்ணிடலாம். அட்டாச் த சைட் சீம் ஆன் தி
both side of the finish the bottom hem. Bottom hemல வந்து நம்ம என்ன செய்யறோம், எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி bottom hem பண்ணி finish பண்ணிக்கிறோம். ஓகே, and then the garment was finished. இதுதான் அந்த garment stitch பண்ணி வைக்கிறோம். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா மாடியூல் 7ல நேரஸ் குர்தாவோட லேஅவுட் பார்த்தோம். மாடியூல் 8ல வந்து ஜீன்ஸ் பார்க்க போறோம். ஜீன்ஸ்னா உங்களுக்கு தெரியும், ஒரு டைட் ஃபிட்டிங் கார்மெண்ட். ஜீன்ஸ் மெட்டீரியல் வந்து ரொம்ப லாங் லைஃப் வைக்கிற மாதிரி ஜீன்ஸ் மெட்டீரியல் இருக்கும். ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட். Thank you students. Let's meet in the module 8. So be happy, be safe, be home. Thank you students.